ஓகே, இந்தியன் அவார்ட்ஸ் 2026 டெலிவிஷன்ல இப்போ அடுத்ததா நம்ம வந்துட்டு நீங்க யாருக்கு அவார்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி இயர். பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி இயர் கோஸ் டு மை ஃபேவரட் ஆவுடையப்பன். நான் வந்து ஃபஸ்ட்டு அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா உள்ள இன்டர்னாக வந்திருந்தேன். ஒரு டிஜிட்டல் கம்பெனியில் நான் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு யூடியூப் சேனலில். அப்போ அண்ணனை வந்துட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு 10 நியூஸ் பேப்பர் இருக்குண்ணே, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பார். யாரா இவர் ரொம்ப போரிங் பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னா அது டெஃபினட்டாக ஆவடை அண்ணா தான் அப்படின்னு நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவரோட வளர்ச்சி ஒவ்வொரு இயரும் நான் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். உங்களோட நாலேஜும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த அவார்ட் கிடைக்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கண்ணே? எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் சொல்கிறதா குட் நைட் சொல்கிறதுன்னு தெரியல. குட் நைட். குட் மார்னிங். குட் நைட். உனக்கு குட் நைட் இல்லை குட் மார்னிங். இன்னும் ஒரு நிமிஷத்தில் குட் மார்னிங். குட் மார்னிங் ரைட். குட் மார்னிங். குட் மார்னிங் தான் எல்லாருக்கும் ரைட். ஸோ அவார்டு வாங்கின பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் அவார்ட்ஸ் வந்து வாங்குகிறேன். பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக வந்து ஒரு அவார்ட் மீடியா இண்டஸ்ட்ரி வந்து எல்லா இண்டஸ்ட்ரி காட்டிலும் கொஞ்சம் அன்சர்டன் நிறைந்த இண்டஸ்ட்ரி. எப்போ என்ன நடக்கும், எது நடக்கும், எப்போ மாற்றுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாத இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி இருக்க இண்டஸ்ட்ரியில் வந்து இது மாதிரி அவார்ட்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு அஷூரன்ஸை கொடுக்கும். ஓகே, நீ கரெக்டாக தான் போகிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை வந்து பார்க்குறாங்க, ரெகனைஸ் பண்ணுறாங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, போகிற பார்த்தும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும்போது அடுத்து போகும்போது இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக உற்சாகமாக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பாரு 12 மணிக்கு கூட உற்சாகமாக பேசிகிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது அவார்ட் நம்புறேன். சூப்பர், ஸோ நைஸ். அண்ட் அண்ணா, யூடியூப்ல இருந்து இன்னைக்கு டெலிவிஷனில் மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்கண்ணே. இந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையிலே ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறும்போது நான் ஸ்டேஜுக்காக சொல்லலை, தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணும். காரணம் என்ன, 2 விஷயம். நான் ஆக்சுவலாக உனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஆக்சுவலாக ஆங்கராக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததில்லை. எடிட்டராக, வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணேன். பிரவீன் சாரோடைய குளோபல் வில்லேஜில் இன்டர்ன்ஷிப்புக்காக போயிருக்கேன். அது அவருக்கே தெரியாது. இன்னைக்கு தான் அவருக்கே தெரியுது. அவருக்கே தெரியாது. நுங்கம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவரோட ஆஃபீஸ் இருக்கும். அப்போ நான் காலேஜ் படிக்கப்போ இன்டர்ன்ஷிப்புக்காக இவரோட ஆஃபீஸ்க்குலாம் போயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே சும்மாவே உட்காந்துருப்போம், அவங்க எடிட் பண்ணுவாங்க, நான் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டராக ஜாயின் பண்ணேன். வீடியோ எடிட்டராக ஜாயின் பண்ணி அப்போ ஆங்கரிங்கான சான்ஸ் வந்தது. அப்போ தான் நிக்கிலாம் உள்ளே வந்தது. ஸோ அப்போ தான் ஆங்கரிங்கான சான்ஸ் கிடச்சிது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு படியாக ஏறி அப்புறம் தான் வந்து டெலிவிஷனுக்குள்ளே வந்தேன். ஸோ எனக்கு என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணும். ஏன்னா நான் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு ஆங்கருக்கான ஒரு இலக்கணம்னு சில இலக்கணம்லாம் இருக்கும். நீங்கள் இப்படிலாம் பேசணும், இந்த மொழி வளம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. இது எந்த இலக்கணமும் எனக்கு கிடையாது, எதுவுமே என்கிட்ட வராது. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு அவங்களில் ஒருத்தராக என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்ணாலும் ஓகே. சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்டேஜ்லையோ ஷோலையோ ஏதோ ஒன்று சொல்லும்போது நம்ம வந்து இல்லை அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் செஞ்ச தப்புன்னு சொல்லும்போது கூட அதை என்னடா இப்படி சொல்லிட்டான்னு இல்லாமல் ஓகே நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆள் சொல்கிறான் அப்படிங்கிற இடத்துல அவங்க நம்மளை எடுத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்த வந்து நம்ம வாங்க முடியாது, அவங்க தான் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் அவங்க அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ சொன்னாலும் தகும் அது. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன், பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி இயர். நன்றி. வாழ்த்துக்கள்.